இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தமிழ் கல்வி மட்டும்தான் அறத்தை பற்றி பேசும். ஆங்கில பாடத்திட்டங்கள் அதை பற்றி பேசுவதில்லை. முத நாம் ஆனா படித்தோமே, அந்த ஆனாவை கண்டுபிடிச்சவன் எங்கே படித்தான்? முத ஆனா படித்தோம், அப்படி தானே? அந்த ஆனாவை படித்தவன் எங்க படித்தான்? தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள், சொல்ல முடியுமா? நல்லா நீங்க கவனிக்கணும். அது இட் மஸ்ட் பி இன் தி பிளட். இங்கதான் இருக்கணும். இது வெளியே இருந்து தர முடியாது. நல்லா கவனிக்கணும். பக்தியும் ஈகையும் இரத்தத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் ஈகை நல்லவர் வழக்கம். இட் cannot be taught from outside. The blood cannot be bumped from outside. இரத்தத்தை வெளியிலிருந்து உள்ளே செலுத்துறது மாதிரி இந்த பக்தியையும் ஈகையையும் மற்றவர்களால் நமக்கு கற்றுத்தரப்பட முடியாது. நல்லா நீங்க கவனிக்கலாம். நம்முடைய தந்தையின் சினைமுட்டையும் தாயும் சினைமுட்டையும் சேரும்போது ஜீன் 12, அதை நீங்க மறந்துடக்கூடாது. உங்க பயாலஜி டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அல்லது அனாட்டமிஸ்ட் யாராவது இருந்தால் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தாய் தகப்பன் நமக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்களோ இல்லையோ வருத்தப்படாதீங்க. ஆனா தாய் தந்தையருக்கு கேன்சர் இருந்தா நமக்கு கேன்சர், தாய் தந்தையருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தா நமக்கு ஹார்ட் அட்டாக், தாய் தந்தையருக்கு பிரஷர் இருந்தா நமக்கு பிரஷர், தாய் தந்தையருக்கு சுகர் இருந்தா நமக்கு சுகர், தாய் தந்தைக்கு எக்ஸிமா இருந்தா நமக்கு எக்ஸிமா. நல்லா நீங்க கவனிக்கணும். தயவு செய்து நீங்க எல்லாரும் வீட்டில் போய் உங்க பெற்றோர் உயிரோடு இருந்தார்கள் என்றால் நீங்கள் செய்த பாக்கியம், போய் உங்களுடைய வலது காலின் பெருவிரல் நகத்தையும் இடது காலின் பெருவிரல் நகத்தையும் உங்க அம்மா அப்பாவை பக்கத்துல உட்கார வச்சு அந்த நகத்தை எது உங்க அம்மா நகம் எது உங்க அப்பா நகம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஜீன் 12 அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தந்தையிடம் இருக்கும் பக்தி தான் பிள்ளைக்கு கொடுக்கப்படும். தந்தையிடம் இருக்கக்கூடிய ஈகை குணம்தான் அது தாயோடு அது சேர்ந்து அந்த பிள்ளைக்கு தரப்படும். நல்லா கவனிங்க, நான் பேசுறது மெடிக்கல் சயின்ஸ். அதனாலதான் சொன்னார்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்னை சார்ந்ததுதான் என்னுடைய பக்தி, என்னை சார்ந்ததுதான் எனக்குள்ள ஈகை. வெளியில அதை கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்த முடியாது, லெபார்டரியில எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கற்றுக்கோங்கன்னு சொல்லித்தர முடியாது. காரைக்கால் அம்மையாரை பற்றி படிக்கிறோமே, காரைக்கால் அம்மையார் 2 வயசுல அந்த பூஜைக்குரிய பெல்லையும் அந்த சூடம் காட்டக்கூடிய அந்த அந்த பொருளையும் கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டில் இருந்து இப்படி அடிச்சு கொண்டே இருந்தது 2 வயசுல. அதுல கற்பூரத்தை வைத்து கொளுத்த வேண்டும் என்ற புத்தி கூட அந்த 2 வயசுல இதுக்கு இல்லை. ஆனா மணி கையில வச்சிருந்துச்சு. அந்த சூடகத்தை எரிய விடக்கூடிய அந்த 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 கொமஞ்சாங் கரண்டிய அப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படி வந்துச்சு? 2 வயசுல. தன் தகப்பன் பூஜை அறையிலே காலையிலும் மாலையிலும் செய்ததை அந்த குழந்தை பார்த்தது. ஆகவே பக்தி காரைக்கால் அம்மாவுடைய காரைக்கால் அம்மையாருடைய தகப்பனாரிடம் இருந்தது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டது. நாம கையை சுருக்க இயற்கை நம்மை தண்டிக்கும். நல்லவர்கள் இல்லாத நாட்டில் இயற்கை வளம் குன்றும். நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால், நான் நன்மை செய்யவில்லை என்றால், நாம் நன்மை செய்யாத நாட்கள் அனைத்தும் வாழாத நாட்கள். முத நமக்கு ஆத்திச்சூடி சொல்லி கொடுத்தாங்களே, அந்த ஆத்திச்சூடியில இது என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணுவோமே. ரீகேட்டகிசம் இஸ் இம்பார்ட்டன்ட். முத நம்ம படிச்சது என்ன? அறம் செய்ய விரும்பு. எங்க அறத்துக்கு 64 பொருள் உண்டு.
நாம இப்ப சிந்திப்போம், தர்மம் செய்ய விரும்பு. ஏன் தமிழ் அது முதலில் நமக்கு வைத்தது? இருக்கிறவன் இல்லாதவன் என்ற அந்த பாகுபாடு உள்ள சமூகத்தை குறிக்கவா? இல்லை. ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் இல்லை. அப்ப இருக்கிறவன் கொடுக்கணும், இல்லாதவன் வாங்கியே தின்னணும். அந்த சொசைட்டியை பத்தி பேசல. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் பொதுவுடைமை சிந்தனை. ஆகவே இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் என்கிறத ஒரு சமத்துவமற்ற ஒரு சமூகத்தை குறிக்கவில்லை. யாசகன் யாசகனாக இருக்க வேண்டும், செல்வந்தன் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்க கொடுத்தாதான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்க முடியும். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், எல்லா அறங்களிலும் எல்லா தர்மங்களிலும் எழுதப்பட்ட அனைத்து தத்துவங்களிலும் சிறந்த தத்துவம் என்ன தெரியுமா? ரெண்டு சொன்னார் அவரு. எல்லா அறங்களிலும் எழுதப்பட்ட புத்தகங்களிலும் அத்தனை கொள்கைகளும் கோட்பாடுகளிலும் மிக உன்னதமான கருத்துக்களிலும் ரெண்டை சொன்னார். ஒன்று மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். இது எளிது, இன்னொரு நாள் வரும்போது பத்தி பேசுவோம். மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். இரண்டாவது என்ன தெரியுமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர். எழுதப்பட்ட புத்தகங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் பதிவு செய்யப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளில் எது பெரிது தெரியுமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை. எல்லா மதங்களும் அதை பேசுகிற. உங்களிடம் பகிரும் அன்பு இருக்க வேண்டும். எல்லா மதங்களும் அதை பேசுகிறது. இஸ்லாத்து என்ன சொல்லுகிறது? ஒரு ஊரிலே செல்வந்தன் ஒருவன் இருந்தால் அவன் தான் பெற்ற செல்வத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இஸ்லாத்துக்காரர்கள் வீட்டில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருப்பார். ஒருவன் செல்வந்தனாக இருந்தால் அவன் தனக்கு கிடைத்த செல்வத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே அந்த ஊரிலே ஒரு ஏழை இருந்தால் அந்த ஏழையும் தெய்வத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நான் இருக்கும் ஊரிலே செல்வந்தன் ஒருவனை படைத்து அவனுக்கு ஈகை குணத்தையும் கொடுத்து எனக்கு உதவும்படி உதவிய இந்த செல்வந்தனை படைத்த இரக்க குணத்தை கொடுத்து அல்லாஹ் வாழ்த்த பெறுவாராக. இந்த மண்ணின் மதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் அகன்ற மார்பினை கொண்டு அவன் திருநீற்றால் சிவனுடைய படத்தை தன் நெஞ்சிலே வரைந்திருந்தாலும் அவன் அன்பு இல்லை என்றால் அவன் சிவனுக்கு பக்கத்துல இல்ல, நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறான் என்கிறது. அதான் அன்பே சிவம். எந்த மதத்துல பற்றாக்குறை? தர்மமும் தானமும் நிலைத்தால்தான் இந்த மண் நிலை பெற்றிருக்க முடியும். ஏன் இந்த வறட்சி? இப்பெல்லாம் குற்றால சீசன் விழணும். நேற்று இன்னைக்கு தான் கொஞ்சம் மந்தகரமான குளிரான ஒரு சூழல் இருக்கிறார். பள்ளிக்கூடம் படிக்கும் போது டீச்சர்ஸ் எல்லாம் போறாங்களாம், குற்றாலத்துக்கு குளிக்க போறாங்களாம். இன்னைக்கு லீவு பேசின காலம் இப்ப எங்க போச்சு? நம்முடைய வீடுகளை தமிழாதியர்கள் எப்படி கட்டினார்கள்? சுருக்கமாக முடிக்கிறேன், நேரம் அனுமதிக்கவில்லை. நம்முடைய வீட்டை முன்னவர்கள் எப்படி கட்டினார்கள்? யாராவது சொல்லுங்க. நீங்க 2 செண்டையும் கட்டி ரோட்டையும் சுருக்கி அதுக்கு முன்னால செடிகளையும் வச்சுட்டு 2 செண்டு, அடுத்த வீடு அண்ணன் வீடு, ஒத்த செங்கலுக்கு சண்டை போடுறவங்களா இருக்கும் பொழுது எப்படி இயற்கை நம்மை பொறுத்து கொள்ளும்? எப்படி கட்டினாங்க அன்னைக்கு? எங்க 2 செண்டு வீடு நிலம் இருந்தாலும் அதுல 1.25 செண்டை கட்டிட்டு வீட்டுக்கு வெளியே 1/4 செண்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? திண்டு வச்சு கட்டினார்கள். இவ யார் வீட்டுல திண்ணை இருக்கு? சொல்லுங்க, யார் வீட்டுல திண்ணை இருக்கு? எப்படி இயற்கை நம்மை தாங்கும்? அப்ப யார் வீட்டுல திண்ணை இருக்குது? திண்ணை வச்சுதான் வீட்டை கட்டணும். இனிமையாவது இன்றிலிருந்தாவது செய்வோமாக திண்ணை வச்சு வீட்டை கட்டணும். ஏன் திண்ணை வச்சு வீட்டை கட்டினாங்க? அந்த காலத்துல பேருந்தும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது, ஹெலிகாப்டரும் கிடையாது, போக்குவரத்துக்கு ஒண்ணும் இல்லை. பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவன் தன் தலையிலே புளியோதரையை கட்டி கொண்டு நடந்து போவான். போகிறவன் என் வீட்டு பக்கம் வரும் பொழுது என் திண்ணையிலே அவன் படுத்து விட்டு ஓய்வெடுத்து போக வேண்டும். தர்ம சிந்தனை எப்படி இருந்தது? அன்னைக்கு இவ்வளவு நோய் இல்லையே. தூத்துக்குடியில் இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங்கா வர்றது என்னது? ஒன்னு ஜவுளி கடை, இன்னொன்னு ஹாஸ்பிட்டல். வேற ஏதாவது வருதா?
தர்ம சிந்தனை அன்றைக்கு இருந்தது. ஆகவே திண்ணையை அப்படி கட்டினவர்கள் யாராவது வழிபோக்காக பக்கத்து ஊருக்கு போகிறான்னா, கால்நடையா இருந்து போகிறான்னா, இரவு நேரம் ஆயிட்டா நீங்க எங்க வீட்டு திண்ணையிலே படுத்து விட்டு போங்கள். அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்து ராத்திரி 11 மணிக்கு யாராவது திண்ணையில படுத்திருக்கானான்னு பார்க்கணும். அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு யாராவது திண்ணையில படுத்திருக்கானான்னு பார்க்கணும். விடிய காலம் 3 மணிக்கு திறந்து யாராவது திண்ணையில படுத்திருக்கானான்னு பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? யாராவது வழிபோக்காக போகிறவன் என் திண்ணையிலே படுத்துவிட்டு வெறுவயிற்றோடு போவானே ஆனால், படுத்து கிடந்தவன் செய்த பாவத்துல 3/2 பகுதி வீட்டுக்காரனுக்கு சொந்தம். அதனாலதான் திண்ணையை கட்டலையோ. கடந்து போகிறவன் பட்டினியாய் படுத்துவிட்டு எதிர்ச்சி போவான். அப்படி என்றால், அப்படி பட்டினியாய் என் திண்ணையிலே படுத்து விட்டு போனவன் செய்த பாவத்துல 3/2 பகுதி எனக்கு சொந்தம். அப்படின்னா கதவை திறந்து மட்டும் பார்த்தா போதாது. என்ன செய்யணும்? பானையில சோறு இருக்கணும், கரிச்சட்டியில குழம்பு இருக்கணும். கரெக்ட்? எங்க உங்க ரேஷன் அரிசி சும்மா கிடைக்குது. யாராவது ரேஷன் அரிசியில கோலம் போடுறீங்களா? கல்கோலம், மாக்கோலம். எதுக்கு ரேஷன் அரிசியில கோலம் போடணும்? வீட்டை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சந்துக்கள், சின்ன சின்ன எறும்புகள் தின்ன வேண்டும், அவ்வளவுதான். இப்ப நீங்க அப்படி போடுறதும் இல்லை. நம்ம சோறு தண்ணி ஊத்தி நீராகார ராத்திரி பானையை மூடி வச்சிருந்தா அதுக்குள்ள போய் கருப்பு எறும்பு கிடக்கலையா? அப்படி தண்ணி ஊத்துற பழக்கமே இல்லையோ, எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளிடுறிய, அதான் ஆபத்து. அப்படி சோத்துக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சிருந்தா அதுல கருப்பெரும்பு கிடக்கு. காலையில திறந்து பார்க்கும் போது அந்த கருப்பெரும்பது மிதந்தா நீங்க என்ன சொல்றீங்க? உத்திரசிரத்த ஆன்மாக்கள் வந்து உள்ளே விழுந்திருக்கிறார்கள். நல்லா உளுந்தாங்களே, செத்தவர்கள் காக்கா போல வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. செத்தவன் எல்லாம் காக்கா வந்துட்டான்னா யார் மண்டை தப்பும்? நல்ல சொல்றது உங்களுக்கு புரியுதா? தர்மத்தை செய்து கொண்டு நம்மை தகுதியுடைய ஒரு ஆக்குவமாக திருமண வாழ்க்கையில் ஈடுபட்ட உங்களுக்கு கடைசியாக குருவானவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? யாராவது உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து குருவானவர் வெளியே அனுப்பினார்? கல்யாணம் முடிஞ்சதுல நீங்க நெட்ல கவனமா இருந்தீங்க, அந்த புக்கை பிடிக்கிறதுல கவனமா இருந்தீங்க, போட்டோகிராப்ல கவனமா இருந்தீங்க. கடைசியாக திருமணம் முடித்தவர்களுக்கு குருவானவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினார்? யாராவது சொல்லுங்களேன், பரிசு தரேன். இல்லைன்னா இன்னொரு நேரம் மந்திரிப்போம் வாங்க. இது தாய் கோயில். உங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம்னா இந்த பங்குசாமியின் அடிப்படையில் எனக்கு எந்த நாளும் கல்யாணம். எங்க எல்லாரும் வந்து கல்யாணத்தை 10, 8, 7 இப்ப தற்சமயத்துக்கு நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். இன்னொரு கல்யாணத்தை மந்திரிப்போம் வாங்க. இன்னொரு கல்யாணம் இல்லை, உங்களை புதுப்பிக்கிறதுக்கு. அவ்வளவுதான். சாமி இன்னொரு கல்யாணத்துக்கு சொன்னாருன்னு எழுதிடாதீங்க. வாங்க புதுப்பிக்கிறதுக்கு. என்ன தெரியுமா சொல்லி அனுப்பினார்? நிறைவு செய்கிறேன். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் தயை பெற்ற வறியோரும் துன்புற்றோரும் இறைவனின் வீட்டில் ஒரு நாள் உங்களை நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஐ ரிப்பீட், உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். பொருள் புரியுதா? இல்லறத்தானுக்கு 11 கடமை உண்டு. அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன். சன்னியாசிக்கு கடமை இல்லை, 11 கடமை உங்களுக்கு உண்டு. இந்த 11 கடமை செஞ்சா தான் கல்யாணம் கட்டணும். இருக்கிற இளைஞர்கள் கவனிக்கணும். தனி கிளாஸ்க்கு வாங்க. 11 கடமை என்ன ஃபாதர்? ஐ டெல் யூ. இல்லைன்னா திருமணம் செய்யாதீர்கள். எங்களை போன்று இருப்பது எவ்வளவோ பெட்டர். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். ரீகேட்டகைசிங், கற்றவற்றை உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். லெட் அஸ் ஃப்ரெஷ் அப் அவர் மைண்ட்ஸ். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் தயை பெற்ற உதவியை பெற்ற வறியோரும் துன்புற்றோரும் நீங்க போறதுக்கு முன்னால இறைவனின் வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆமென்.